ஹாய் வியூஸ், வெல்கம் டு கேவி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வேக வச்ச முட்டை 3 எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 அரைக்கிறதுக்கு, வரமிளகா 1, தக்காளி 2 சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பூண்டு 5 பல். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம், வரமிளகா, பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பெரிய வெங்காயம் அரைக்கிறதுக்கு 2, தாளிக்கிறதுக்கு 1 கட் பண்ணிக்கோங்க. அரைச்சாச்சு பேஸ்ட்டாக. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். பேஸ்ட்டை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி, உப்பு கம்மியாக போடுங்க. ஃபஸ்ட்டே போட்டிருக்கனால டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ முட்டை சாப்பிட்ற என்ன பெனிஃபிட்னு பார்த்தோன்னா, அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. நல்ல கொலஸ்ட்ரால் தான் அதிகமாகும். இது கண்களுக்கும் ரொம்ப நல்லது. முட்டை சாப்பிட்றதுனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி, ஸ்ட்ரோக்கும் வராது. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை 2ஆக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். முட்டை குருமா ரெடி. இது தோசை, இட்லி, சாப்பாட்டுக்கு சைட் டிஷ் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.